இயேசு பேசுற பேச்சுலாம் அவன் மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்? அவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் உள்ள காயத்தை ஆற்றுது, உள்ளத்தில் உள்ள பாரங்களை நீக்குது, கண்ணீரை மாற்றுது. அருமையான தாயார தகப்பன்மாரு, இயேசு கண்டிப்பா சொல்றேன், நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இயேசு ஒரு வார்த்தை சொல்வாரானால் உங்க பிரச்சனைகளை ஒரு நொடி பொழுதுல மாற்றுகிற சக்தி படைத்த ஆண்டவராகிய இயேசு, மாற்றுகிறவர். அருமையானவர்களே, என் ஆண்டவர் இயேசுவுக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளை அதை கடுகு போல மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு. கடுகு போல மாற்றிடுவாருங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. நம்ம வாழ்ற உலகம் இருக்கு இல்லையா, அது ஏதோ சந்தோஷமாவே வாழ்ந்துட முடியும்னா சொல்றதுல சும்மாங்க, அப்படிலாம் வாழ முடியாது. இந்த உலகத்துல உபத்திரமும் கஷ்டமும் பாடுகளும் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயித்து முடிக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவருடைய உதவி தேவை, ஆண்டவருடைய உதவி தேவை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை பிடித்து கொண்டால் மட்டும்தான் ஜீவனோடு வாழ முடியும் உலகத்துல. ஆமென். அருமையானவர்களே, நீங்க நியூஸ் பேப்பரை பாருங்களேன், கடன் பிரச்சனையால தற்கொலை, குடும்பத்துல பிரச்சனையில தற்கொலை, அநேக நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது நிறைய பிரச்சனையினால தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? அவங்களால வாழ வழி தெரியல, அவங்களால முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரம் அப்பேற்பட்ட உபத்திரம். அருமையானவர்களே, என் ஆண்டவர் இயேசு நம்மளோடு இருப்பாரானால் அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷம் மட்டுமே நம்மளை வழி நடத்துங்க.